கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்களுக்கு எல்லாம் ரத்த நாளங்கள்ல ரத்தம் உறையிற பிரச்சனை வருது அப்படின்னு இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் அதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வேக்சின் போட்ட எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறத எங்கேயுமே குறிப்பிடல. ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு இந்த ஆஸ்ட்ராசென்கா அப்படிங்கிற கம்பெனி, அதாவது இந்த கோவிஷீல்டை கண்டுபிடிச்ச அந்த கம்பெனியை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். யூகேல 2023 ஜேமி ஸ்காட் அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு ஆஸ்ட்ராசென்கா கம்பெனி மேலே. இந்த கம்பெனி தயாரித்த கோவிஷீல்டு வேக்சினை நான் போட்டுக்கிட்டதுலேருந்து ரத்த நாளங்களில் ரத்தம் உறையக்கூடிய அந்த த்ரோம்போசிஸ் இல்லை த்ரோம்போசைட்டோஃபீனியா சிண்ட்ரோம் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கு நஷ்டஈடா இந்த கம்பெனி இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 100 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸை வந்து நஷ்டஈடாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேஸ் போட்டிருந்தாரு. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ இந்த நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் ரொம்ப ரேராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி உலகம் பூரா ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனத்தின் மூலம் இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற வேக்சினை தான் நிறைய தயாரித்து இந்தியாவில் உள்ள எக்கச்சக்கமான மக்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதனால் இதை போட்ட எல்லாருக்குமே ரத்தம் உறைஞ்சி பிரச்சனை வரும் அப்படின்னா இந்தியாவில் பாதிப்பு ஆல்ரெடி இருந்திருக்காது. ஸோ எல்லாரும் இதை பற்றி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, கோவிடை ஓரளவுக்கு விரட்டியாச்சு. ஸோ இப்போதைக்கு நிம்மதியான லைஃப் வாழுவோம். எதையும் போட்டு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கி ஒரு இல்லாத பிரச்சனையை உருவாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தால் கவர்மெண்ட்டே இன்டர்ஃபியர் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனாக எல்லாரும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் பாலா, பாலாவின் பார்வையிலேருந்து.